போஸ் ஆஸ்பத்திரி. கதாபாத்திரங்கள்: சுந்தர் மகன், தாய் தேவி. ஆஸ்பத்திரியில் தேவி சுகவீனமாக படுத்து கொண்டிருக்கிறாள். அம்மா, என்னை விட்டுட்டு போயிட்டே அம்மா. அம்மா அம்மா, நீ எப்பம்மா வீட்டுக்கு வருவ? உனக்கு எப்போ சுகமாகும்? சீக்கிரமா சுகமாயிரும் கண்ணு, கவலைப்படாத. தம்பி, ஏன் அலற? இது உங்க அம்மாவா? ஆமாம் அங்கிள், அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சுகமில்லை. டாக்டர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சுந்தரோட அம்மாவுக்கு என்ன வியாதி? அவங்க எப்போ டிஸ்சார்ஜ் ஆவாங்க? சுந்தருக்கு உங்ககிட்ட கேட்க பயமா இருக்கா? அப்படியா? சுந்தரின் அம்மாவுக்கு ஏட்ஸ் வியாதி. அவங்க இனிமேல் பிழைக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு பையன் மட்டும்தான் அவங்க கூடவே இருக்கான். வேற யாரும் வந்து பார்த்த மாதிரி தெரியவில்லை. ஓ அப்படியா? சரி டாக்டர், ரொம்ப நன்றி. இனி நான் பார்த்துக்கிறேன். தம்பி, உங்க அம்மா கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? இருக்காங்க அங்கிள், ஆனால் யாருமே வரமாட்டாங்க. நான் மட்டும்தான் அங்கே அம்மா கூட இருந்து ஆஸ்பத்திரியில் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இங்கேயே இருக்கேன். நல்ல பையன். உங்க அம்மாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவேன் அங்கிள். எங்கள் அம்மா சுகமானா போதும். அன்புள்ள ஆண்டவரே, நீர் வியாதியஸ்தருக்கும் எளியவருக்கும் விதவைகளுக்கும் கஷ்டப்படுவோருக்கும் ஆண்டவர். எங்கள் கஷ்டங்களிலிருந்து எங்களை விடுவிப்பவர். இப்போதும் சுகமில்லாமல் இருக்கும் இந்த அம்மாவிற்கு நல்ல சுகம் தாரும். ஆனாலும் உமது சித்தம் எதுவோ அது இவர்கள் வாழ்வில் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன். ஆமென். தம்பி, நான் அடுத்த வாரம் வந்து உன்னை பார்க்கேன், சரியா? அது வரைக்கும் இந்த பணத்தை வச்சுக்கோ. உங்க அம்மாவுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடு, சரியா? வேணாம் அங்கிள், நீங்கள் ப்ரேயர் பண்ணதே போதும். பரவாயில்ல, வச்சுக்கோப்பா. சரி அங்கிள், தேங்க்யூ அங்கிள். காட்சி 2. மறுபடியும் போஸ் ஆஸ்பத்திரியில். ஒரு வாரம் கழித்து ஹாஸ்பிட்டலுக்கு ஊழியர் வருகிறார். சுந்தரின் தாயார் படுக்கையில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அங்கிள் அங்கிள், அம்மாவை பாருங்க அங்கிள், மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜெபம் பண்ணுங்க அங்கிள். டாக்டர் டாக்டர், இங்கே வந்து பாருங்க டாக்டர். தம்பி, உங்க அம்மா இயேசு சுவாமியிடம் போயிட்டாங்க. கவலைப்படாதப்பா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஏசப்பா உன்னை கைவிட மாட்டாங்க. அங்கிள், சரியான நேரம் நீங்கள் வந்தீங்க அங்கிள். தேங்க்யூ அங்கிள். அழாதப்பா, உன்னை ஏசப்பா கைவிட மாட்டாங்க. அம்மா அம்மா, என்னை விட்டுட்டு போயிட்டே அம்மா. திரும்பி வா அம்மா, திரும்பி வா அம்மா. அதற்குள் ஆஸ்பத்திரி ஊழியர்கள் சுந்தரின் அம்மாவை கொண்டு செல்கிறார்கள். காட்சி 3. இடம் சுந்தரின் பெரியம்மாவின் வீடு. ஊழியரும் சுந்தரும் பெரியம்மா வீட்டிற்கு செல்லுகின்றனர்.
அம்மா, இது உங்க தங்கச்சி பையன் தானே? ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? இல்லை, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இன்னைக்கு காலைல இறந்துட்டாங்க. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணேன்? இதை சொல்லவா இங்கே வந்தீங்க? நேரம் வந்துட்டு அவள் போயிட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஆமாம், அதுக்கப்புறம் என்ன? அவங்க இவனை அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் அவன் பெரிய மனைவி சொன்னான். அதான் இவன் வருங்காலத்தை பற்றி என்ன முடிவெடுக்கலான்னு கேட்க வந்தேன். யாரையா நீங்கள் அவனை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க? நாங்களே அவனை பற்றி கவலைப்பட மாட்டோம். அவன் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிடுவான். அடுத்த வீட்டு பிள்ளையெல்லாம் நாங்கள் வளர்க்க முடியாது. சனியை எங்கேயாவது போய் தொலைஞ்சா நல்லது தான். ஓ அப்படியா? சரி, நான் வரேன். ஊழியர் தன் மனைவியிடம் போனில் பேசுகிறார். பங்கஜம், என்னங்க? நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு பையனை பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஆமாங்க. அவனுடைய அம்மா இன்னைக்கு காலைல இறந்துட்டாங்க. அச்சச்சோ. ஹாஸ்பிட்டல்லையே அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்படியாங்க? இப்போ அவனுக்கு யாருமே இல்லை. அவங்க சொந்தக்காரங்களும் அவனை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதான் அவனை நம்ம வீட்டிலே வச்சு நம்ம பார்த்துப்போமா? அப்படியாங்க? நமக்கே சரியான வருமானம் இல்லை. சரி, பரவாயில்லைங்க. ஊரான் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளைங்க தானாக வளருவாங்க. சரிங்க, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அவனை நம்ம பிள்ளையாவே வளர்க்கலாம். தேங்க்யூ பங்கஜம். சுந்தர், உனக்கு அம்மாவும் அப்பாவும் கிடைச்சிட்டாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? ஆமாம் சுந்தர், இனிமே நீ எங்கள் பிள்ளை. எங்கள் பிள்ளைங்களோட நீயும் ஒரு பிள்ளையாக வளருவ. இந்த கிறிஸ்மஸை நம்ம சந்தோஷமாக கொண்டாடலாம். சரியா? யார் கைவிட்டாலும் ஏசப்பா உன்னை கைவிட மாட்டாங்க. ரோஷன், ஸ்டீவ், உங்களுக்கு ஒரு தம்பி வந்திருக்கான் பாருங்க. பங்கஜம், அவங்க வந்து பாரு. ஐயா ஜாலி, இந்த தம்பி கூட தான் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். சில நாட்கள் கழித்து கிறிஸ்மஸ் வந்தது. பங்கஜம், ஊழியர், அவருடைய பிள்ளைகள் சுந்தரோடு கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறார்கள். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், 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 ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஆம், கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடினார்கள். வருடங்கள் உருண்டோடின. சுந்தர் வளர்ந்து படித்து ஒரு ஆதரவற்றோர் சிறுவர் இல்லத்தை நிறுவினான். தான் அனாதையாய் நின்றபோது தன்னை காப்பாற்றின இயேசுவுக்கு நன்றி உள்ளவனாய் இருந்தான். யாக்கோபு 1:27 படி, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. கடவுளுக்கு பிரியமான ஆராதனை என்பதை அவன் ஊழியர் வீட்டில் இருந்து வளர்ந்த போது அறிந்து கொண்டான்.
தான் செய்கிற இந்த காரியத்திற்கு கர்த்தர் கடைசி நாளில் பலன் கொடுப்பார் என்பதையும் அறிந்திருந்தான். இது ஒரு உண்மை சம்பவம். காட்சி 5. கடைசி நாளில் எவ்விதம் கர்த்தர் பலன் கொடுப்பார் என அறிய விரும்புகிறீர்களா? இதோ பரிசுத்த வேதம் கூறுகிறது, இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்க வருகிறேன் என்றும், நல்ல காரியமானாலும் தீய காரியமானாலும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பலன் உண்டு. கடைசி நாளில் நியாயாசனத்திற்கு முன்பாக உலகம் தோன்றினது முதல் பிறந்த மனிதன் முதல் இப்பொழுது வரை உள்ள மனிதனுக்கு நியாய தீர்ப்பு நடைபெறும். அதை இப்பொழுது நாம் மேடையில் நாம் காண போகிறோம். கர்த்தர் எவ்விதமாக சுந்தருக்கு பலன் அளித்தார், பதில் கொடுத்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். இதோ உங்கள் கிரீடம். ராமு, பெற்றுக்கொள். ரீமா, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள். இதோ தனுஷியா, உனக்கு வெண்வஸ்திரம். கிருத்திகா, இதோ உனக்கு விடிவெள்ளி நட்சத்திரம். தனம், உனக்கு பரதேசின் மத்தியிலே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி பெற்றுக்கொள். ஆண்டவர் சுந்தரை நோக்கி, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். எதை செய்யாதிருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்யாதிருக்கிறீர்கள். சுந்தர், நீ திக்கற்ற பிள்ளைகள் அநேகரை பராமரித்து விதவைகளின் உபத்திரவத்திலே அவர்களுக்கு உதவி செய்து அநேகரை வாழ வைத்தாய். உலகத்தால் கரைப்படாதபடிக்கு உன்னை காத்து கொண்டாய். இதோ உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக்கொள், உனது ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொள். எல்லாரும் கரங்கள் தட்டி சுந்தரை வாழ்த்துவோமா? சுந்தர் செய்த காரியத்திற்காக, அது மட்டுமல்ல, பரிசுத்தவான்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திற்காகவும் பிரதிபலன்களை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் பெற வேண்டாமா? நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் பிரதிபலன் நியாய தீர்ப்பின் நாளிலே தருவார். Shutterstock Music.
The next item of the program is Bella's Time with the Lens. Gen J Kids ஒரு அற்புதமான ஒரு சிறுவர்கள் ஊழியத்தை என்னுடைய மகனும் மருமகளும் ஷேர்லியும் லின்னும் செய்து வருகிறார்கள். அந்த ஜென் ஜே கிட்ஸினுடைய அற்புதமான ஒரு நிகழ்வை நீங்கள் பார்க்க இருக்கிறீங்களா? இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிற my only daughter Bella, she will play her violin. ஒரு கிறிஸ்மஸ் சாங் ஒன்று வாசிக்க போகிறா. இங்கே வந்த எல்லா கிட்ஸ் ஜென்ஜே கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாரம். ஜோயல் 2:28 வசனத்தின்படி இவங்க வருங்கால தீர்க்கதரிசினிகளாக மாறப்போகிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன எவ்ரி சண்டே 4 o'clock we have programs for them. இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமாக இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ப்ராக்டிக்கலாக பைபிள் ஸ்டோரிஸ் அண்ட் ஆல்சோ நிறைய அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வந்து 4 to 6 அவங்களுக்கு எவ்ரி சண்டே எங்களுடைய வீட்டில் வச்சு நாங்கள் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய குழந்தைங்க இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணுன்னா யூ கேன் நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களை கூட்டு வரலாம். இது வசந்த் நகர் சாரட்டக்கர் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற வசந்த் நகரில் நடக்குது. எவ்ரி சண்டே 15 வசந்த் நகர் பெருமாள்புரத்தில் வச்சு நடக்கிறது. இப்பொழுது ஓவர் டு பெல்லா.
இப்படி உங்களுடைய பிள்ளைங்களையும் நீங்கள் அந்த ஜென் ஜே கிட்ஸ், எங்களுடைய வீடு சாரட்டக்கர் காலேஜை ஒட்டி இருக்க வசந்த் நகரில் 15 வசந்த் நகரில் இருக்குது. என்னுடைய சன்னும் டாக்டர் இல்லாமல் அதை பண்ணுறாங்க. தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள். அவர்கள் நிச்சயமாக வருங்காலத்தில் நல்ல இசை வல்லுநர்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள சாட்சிகளாக வருங்காலத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி உங்களை மிக அன்போடு கேட்கிறோம். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் யாரை இந்த ஆண்டில் நாங்கள் சீஃப் கெஸ்டாக அழைக்கலாம் என்று நினைக்கும் பொழுது அருமையான டாக்டர் அனிதா விமல் அவர்கள், அவங்க குடும்பத்தை நாங்கள் கூப்பிட்டிருந்தோம். அவங்களை ரொம்ப மனம் வந்து எஸ் சொல்லி வந்தார்கள். ரொம்ப அற்புதமான சேவையை செய்கிறவர்கள் அவர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த எல்ஷடாய் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்முடைய பெருமாள்புரத்தில் இருக்கிறது. அதிலே மூத்த மருமகள் அவர்கள் வந்து இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சொல்வார்கள். ஓவர் டு டாக்டர் அனிதா. இந்த அருமையான ஒரு மாலை நேரத்தில் ரோஸ் ஆஃப் ஷாரன் ஹோம் அவர்கள் நடத்தும் கிறிஸ்மஸ் மர விழாவில் தேவாதி தேவன் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உங்கள் மத்தியில் இந்த கிறிஸ்மஸ் செய்தியை பகிர்ந்து கொள்ள எனக்கு கிருபை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த விக்டர் அங்கிள் அண்ட் கிருபா ஆண்டி மற்றும் அவர்கள் டீம், அவங்க ஹோம் பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் என் நன்றியை செலுத்துகிறேன். ரோஸ் ஆஃப் ஷாரன் இந்த ஹோம் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லியே ஆகணும். ஸோ எப்போவுமே நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நம்ம விக்டர் அங்கிள் அண்ட் கிருபா ஆண்டி வந்து ஒரு பிரைட்ஃபுல் கப்புள் தான். ஸோ எங்கே பார்த்தாலுமே அவங்க பிரைட்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க பார்த்த உடனே நம்மளுக்கு சிரிப்பு வரும். அப்படியே சிரிச்சுட்டு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் நம்மளை ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கும் அந்த ஸ்மைலை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இன்றைக்கி என்ன கலர் போடுறாங்க அப்படின்னு நம்ம எப்போவுமே நோட் பண்ணலாம். இன்றைக்கி தான் கொஞ்சம் கலர் மாறிட்டாங்க, பட் அங்கிள் எனக்கு மேட்சாக வந்திருக்காங்க இன்றைக்கி. ஸோ அதேமாரி தான் அவங்க எப்படி அந்த பிரைட்ஃபுல்லாக அந்த ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்காங்களோ, அந்த ரோஸ் ஆஃப் ஷாரன் ஹோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பொண்ணுங்களுக்கு, அந்த பிள்ளைகளை பார்த்தாலும் அதேமாரி தான் இருப்பாங்க. நம்ம சண்டே சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தையிலேருந்து இருக்கிற அந்த 20 கேர்ள்ஸும் சர்ச்சுக்கு ஒன்று போல் ஒரு ட்ரெஸ், அதுவும் வந்து ஒரு நார்மல் ட்ரெஸ்லாம் கிடையாது. அது பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். ஸோ ஒன்று போல் இருக்கும். இப்போ சின்ன பொண்ணுன்னா அவள் கவுன் போட்டிருப்பா, அது கொஞ்சம் பெருசுனா ஸ்கர்ட்டு, அப்புறம் சுடிதார். ஸோ அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாரி அந்த பொண்ணுங்களுக்கு எவ்ரி வீக் அதை ரிப்பீட் ஆகிற மாரியும் தெரியாது. நானும் எவ்ரி வீக் பார்ப்பேன், அழகாக ஒன்று போல் போட்டுட்டு வருவாங்க. அதே போல் நான் நிறைய டைமு இந்த ரோடு இது பக்கத்தில் தான் என்னோடய ரெசிடென்ஸ் இருக்குது. ஸோ நான் ஹை கிரவுண்ட் டியூட்டிக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து நான் எல்ஷடாய் போகிறப்பவும் நிறைய டைம் க்ராஸ் பண்ணுவேன் மார்னிங். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்து நிற்பாங்க. நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். ஈவன் இன்றைக்கி ஈவினிங் கூட நான் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சோன்னு சொல்லி வேகமாக 2 ஓபி பார்க்கணுன்னு போனேன். அப்போ போகிறப்ப கூட பார்க்குறேன் அங்கிள் ஆண்டி அந்த வாசலில் நிற்க வச்சு எல்லா ப்ரேயருக்கும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. இது வந்து எவ்ரிடே நான் காலையில் போகிறப்போ நிறைய நாள் இதை பார்த்துருக்கேன். அவங்க அந்த ஸ்கூலுக்கு போகிறப்போ அந்த பிள்ளைங்களை ப்ரேயர் பண்ணி அவங்கள ப்ளெஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதேமாரி அந்த கேர்ள்ஸும் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் நடந்து போகிறப்போ அவ்வளோ ஒழுக்கமாக போவாங்க. அந்த 2 பேராக நடந்து போவாங்க. சில டைம் நான் பார்த்துருக்கேன், அந்த பிள்ளைங்க அப்படி படிச்சுட்டே கூட போவோம். அப்போ யோசிப்போம், இன்றைக்கி டெஸ்ட் இருக்காட்டிருக்கு, படிச்சுட்டே போகிறாங்க அப்படின்னு. பின்னாடி அந்த வார்டன் நடந்து வருவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைங்களாக, கடவுளோட அன்பை சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து இந்த ரோஸ் ஆஃப் ஷாரன் ஹோம் அவங்க நடத்தி வராங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஹோம் பிள்ளைங்களோட உங்களோட சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவை மர விழாவில் பங்கு கொள்ள சந்தோஷம். ஸோ இப்படி தான் ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு பேச்சாளரை கூப்பிட்டாங்களாம். அவர் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாராம். உடனே எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தில் கடைசி ரோவில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு பேன் பாக்கெட்லேருந்து கன் எடுத்திருக்காரு. ஸோ கன் எடுத்து பேசுகிறவரை பார்த்துருக்காரு. உடனே இந்த பேச்சாளர் வந்து அந்த கடைசியில் உள்ளவர் கன்னை கையில் வச்சுட்டு நிற்கிறாருன்னொடனே பேச்சை நிப்பாட்டிட்டு கையை எப்படி தூக்கிட்டாராம். உடனே அப்போ அவர் சொன்னாராம், கன் வச்சுருக்கிறவர், நான் உங்களை சுட மாட்டேன், உங்களை கூட்டிகிட்டு வந்தார்ல அவரை தான் சுடுவேன் அப்படின்னாங்களாம். ஸோ அதேமாரி தான் நான் ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டேன், ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் முடிச்சிடுறேன். அங்கிள் வந்து நான் நிறைய எங்களோட எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நாங்கள் ஒரு இது நடத்துகிறோன்னா அங்கிள் தான் எங்களுக்கு அதில் ஒரு எம்சி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அங்கிள் எப்போவுமே ஒரு 3 கீவேர்ட்ஸ் வச்சு தான் பேசுவாங்க. இன்றைக்கி கூட சொன்னாங்க, என் மதுரையில் டாக்டர் ரமோலாவை பற்றி பேசுகிறப்போ 3 கீவேர்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதேமாரி அங்கிளை நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நானும் ஒரு 3 கீவேர்ட்ஸோடு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிறிஸ்மஸ் விழாவில் நான் கடவுள் எனக்கு கொடுத்த வார்த்தை வந்து கிரேட். ஸோ இது ஒரு கிரேட் ஈவினிங், ஒரு பெரிய ஈவினிங்.
இந்த ஈவினிங்கில் கடவுள் நம்மளுக்கு 3 கிரேட் திங்ஸ் அப்படிங்கிறத நம்ம லைஃப்பில் காட்டுறாரு. ஸோ இந்த கிறிஸ்மஸ் எதுக்காக நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறோம், அவர் இந்த உலகத்திற்கு வந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அது பார்த்திங்கன்னா கிரேட் லைட். ஸோ அவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வந்தார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக வந்தார். ஸோ இருளில் இருந்த அநேகர் வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ இதற்கு ஆதாரமாக நம்ம மத்தேயு 5:14 எடுத்திங்கன்னா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஸோ கடவுள் நம்ம மத்தியில் மனிதராக பிறந்து வளர்ந்து நம்மளை எதற்காகனா நம்மளோட வாழ்க்கையில் அவர் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக, நம்மளை இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்தை காணும்படியாக நம்மளை படைத்திருக்கிறார். ஸோ அதற்கு நம்ம பைபிளில் ஒரு சின்ன குட்டி கதை பார்த்திங்கன்னா, பர்த்திமேயு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு பிறவி குருடர். அவர் அந்த எரிகோ பட்டணத்தில் கண் பார்வை இல்லாதனால ரோட்டோரமாக இருந்து நம்ம தர்மம் கேட்டு இருந்துட்டுருக்காரு. அப்போது அந்த எரிகோ பட்டணத்துக்கு அன்னைக்கு வந்து நம்ம ஏசப்பா நடந்து வராங்க. ஸோ அவருக்கு கண்ணு தான் தெரியாது, ஆனால் காது நல்லா கேட்கும். ஸோ சுற்றி இருக்கவங்க எல்லோரும் பேசுகிறாங்க, சலசலன்னு பேசுவாங்க. ஒரு விஐபி வந்தாலே ஒரு சலசலப்பு இருக்கும்ல. ஸோ அதேமாதிரி தான் ஏசப்பா வராங்கன்னா அமைதியாக இருக்காது. ஸோ பயங்கர சலசலப்பு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் வந்து நிறைய அதிசயங்கள் செஞ்சுருக்காங்க, அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ இவருக்கு தெரியாது ஏசப்பா பக்கத்தில் நிற்கிறாங்களா இல்லை தூரம் நிற்கிறாங்களா, எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் கத்துறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படிங்கிறாரு. அது அவருக்கு கேட்டுச்சா கேட்கலான்னு தெரியல. திருப்பியும் கூப்பிடுறாரு அந்த மன நம்பிக்கையோட, இந்த கடவுள் இவர் நம்மளுக்கு வந்து அந்த அதிசயத்தை செய்வார் நம்பிக்கையோட திருப்பியும் கூப்பிடுறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு. உடனே அது நம்ம ஏசப்பா காலில் விழுந்தாச்சு. உடனே வந்து என்ன வேணும், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ, இப்படி எனக்கு பார்வை வேணும் அப்படின்னு. உடனே அவ்வளோதான், அவர் கேட்டாங்க, கொடுத்தாச்சு, கண் பார்வை வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து பார்க்கணும், அந்த பரித்திமேய்க்கு வந்து பார்வை வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் அவர் நிஜமாகவே உணர்ந்திருப்பார், இது உலக பிரகாரமான ஒரு பார்வை. இந்த உலக பிரகாரமான பார்வையின் மூலமாக அவர் ஒரு வெளிச்சத்தை கண்டார். ஆனால் அவர் நிஜமாகவே அதற்கப்புறம் அவர் ஆயுசு நாட்கள் முழுவதுமாக இயேசுவை அறிந்து உண்மையான வெளிச்சத்தை அவரோட வாழ்க்கையில் அவர் கண்டு வாழ்ந்திருப்பாருன்னு நான் அந்த கதையை படிக்கிறப்ப நான் அப்படி யோசித்தேன். ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக தேவன் இவ்வுலகத்தில் வந்தார். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், கிரேட் லைட். செகண்ட் ஒன் வந்து கிரேட் ஜாய். ஸோ நம்மளுக்கு வந்து அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, வசனத்தை எடுத்துக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஸோ தேவதூதர் வந்து அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் தரிசனமாகி, இதோ உலகத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பெரிய செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அவர் பிறந்ததே நம்ம மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும்னு தான். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க, இந்த பிள்ளைங்க ஆடினதும் இந்த ட்ராமாவாக இருக்கட்டும், என்ன ஒரு சந்தோஷம். அதான் அங்கிளுக்கான்னு சொன்னாங்க, அவங்க ஒரு கல்யாண வீடு மாரி இதுக்கு ரெடி ஆனாங்க. அவ்வளோ ஹாப்பினஸ், காலையிலேருந்து அவ்வளோ ப்ரிப்பரேஷன்னு. ஸோ அந்த சந்தோஷம், இந்த சந்தோஷம் வந்து நம்ம உலக பிரகாரமாக நம்ம ஏற்படுத்தி கொள்கிற சந்தோஷம். பட் நம்ம அந்த தேவனை ஏற்றுக்கொள்கிற பொழுதுக்கு நம்மளுக்கு உண்மையான அந்த சந்தோஷம், அந்த கிரேட் ஜாய் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். அடுத்தது 3வது கிரேட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் லைஃப். ஸோ கிரேட் லைஃப் என்னென்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடவுளை வெளிச்சமாக கொண்டு அந்த கிரேட் லைட், அந்த கிரேட் ஜாயை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே அந்த கிரேட் லைஃப், நித்திய ஜீவனை தேவன் கொடுக்கும்படியாக இவ்வுலகத்தில் வந்தார். ஸோ இதுதான் இந்த கிறிஸ்மஸ் ஈவினிங்கில் நான் கொடுக்குற ஒரு 3 முக்கியமான கீவேர்ட்ஸ், கிரேட் லைட், கிரேட் ஜாய் அண்ட் கிரேட் லைஃப். ஸோ நான் வந்து இது ஒரு சின்ன ஒரு மெசேஜாக மட்டும் இல்லாமல் என்னையே ஒரு சாட்சியாக சொல்லணும்னு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, இயேசுப்பா வந்து நம்ம நிறைய பரிமாணங்களில் நம்ம பைபிளில் படிச்சிருக்கோம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். எல்லாருக்கும் தெரியும் அந்த கதையும், நம்ம பைபிளில் வாசித்திருக்கோம். மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் கதை தெரியும். அந்த மெய்ப்பனுக்கு வந்து 100 ஆடு இருந்துச்சான். ஸோ 100 ஆடு அவர் என்ன பண்ணார், மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஆடுகள் நீங்கள் இப்போல்லாம் நிறைய பார்க்க முடியல. ஒரு சின்ன கிராமத்து சைட்லாம் போனீங்கன்னா கூட்டமாக ஆடு போகும். நம்ம வண்டியில் இப்போ போயிட்டுருக்கோன்னா நம்ம நிற்கணும். அதெல்லாம் போகி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த மெய்ப்பன் பின்னாடி போவார். அதுக்கப்புறமா தான் நம்ம போக முடியும், நம்ம காரோ 2 வீலரோ எதில் போகிறோமோ போக முடியும். ஸோ அப்படி அந்த ஆடுகள் வந்து அந்த மெய்ப்பனோட சத்தத்தை கேட்டு கூட்டமாக போகும். ஸோ அந்த மெய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்துச்சான். ஸோ 100 ஆடுகளையும் அவன் மேய்த்து விட்டு, அவனுக்கு தெரியும் 100 ஆடு இருந்தாலும் எத்தனை ஆடு அந்த மந்தைக்கு திரும்புது என்பது அவனுக்கு தெரியும். ஸோ அவன் வாட்ச் பண்ணப்போ அதில் ஒரு ஆடு வரல அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான்.
ஸோ அவன் நினச்சிருக்கலாம் நம்மளுக்கு தான் 100 ஆடில் 1 தானே காணாமல் போயிருக்கு, 99 ஆடு இருக்குல்ல, போதும் நம்ம போய் அடுத்த வேலையை, ஏன்னா பகல் முழுக்க மேய்ச்சிருப்பாங்க, நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலாம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, அந்த தொலைந்து போன அந்த ஒரு ஆடை தேடி போயிருக்காங்க. ஸோ அவனுக்கு தெரியும் அந்த ஆடு நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு. ஸோ அந்த தொலைந்து போன அந்த ஆட்டுக்குட்டியை தேடி அந்த மெய்ப்பன் போகிறாரு. போய் கண்டுபிடிச்சி, இப்போ நம்ம வீட்டில் சின்ன குழந்தை எங்கேயாவது போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி வந்தோன்னா அடிப்போம், எங்கே போனோம் இவ்வளோ நேரம் அப்படின்னு. பட் ஆனால் அந்த மெய்ப்பன் அப்படி பண்ணலை. தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை தெரியும் பகல் முழுக்க எங்கேயெல்லாமோ போயிடுச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியை வந்து தோளின் மேலே போட்டு வருவாராம். ஸோ இதுதான் ஒரு நல்ல மெய்ப்பனோட குவாலிட்டி. எத்தனை பேர் இருந்தாலும் நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம நிறைய சமயங்களில் நம்ம தொலைந்து போயிருக்கோம்னா வழி தப்பி நடந்திருக்கோம், எத்தனையோ விதங்களில் தடுமாறி போயிருப்போம். ஆனாலும் தேவன் வந்து இவ என்னுடைய மகன், இவ என்னுடைய மகள் அப்படின்னு நான் தொலைந்து போன நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை தோளில் போட்டு சுமந்து தூக்கி வராங்க. ஸோ இது எப்போவுமே என்னோடய ப்ரேயரில் எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும். தினம் நான் சொல்கிறது, எஸ்ஸப்பா நான் தொலைந்து போன ஒரு ஆடு, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் வழி தப்பி தான் போகிறேன், நீங்கள் ஆனால் என்னை தேடி கண்டுபிடிச்சி உங்கள் தோளின் மேலே போட்டு வரீங்க, நீங்கள் ஒரு நல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி தான் நான் என்னோடய ஜெபத்தில் இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இருக்குது ஏசப்பா பற்றி, ஆனால் அந்த நல்ல மெய்ப்பன்கிற அந்த குவாலிட்டியை வச்சு நான் தினம் ஜெபிக்கிறேன். ஸோ என்னை வந்து தேவன் உயர்த்திருக்காரு. நானும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து என்னை அவர் மருத்துவராக என்னை தெரிந்து கொண்டார். இப்போவுமே நிறைய பேர் மருத்துவராக ஆகலாம், ஆனால் தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் மருத்துவராக மாற்றுகிறார். அதிலும் என்னை வந்து அந்த மகப்பேறும் மருத்துவராக, அதை டெலிவரி பார்க்கிற ஒரு பணியை, ஒரு மருத்துவ பணியை எனக்கும் என் குடும்பத்திற்கும் அதை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து இந்த நாளிலும் இப்படி இந்த ரோஸ் ஆஃப் ஷேரன் கிறிஸ்மஸ் மர விழாவில் பேசுறதுக்கு தகுதி உள்ளவளாக என்னை மாற்றியிருக்காரு. ஸோ இந்த தகுதி, இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மறுபடியுமாக இந்த சாட்சி மற்றும் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள சான்ஸ் கொடுத்த விக்டர் அங்கிள் அண்ட் கிருபா ஆண்டி அண்ட் அவர்கள் டீமுக்கு என்னோட நன்றியை செலுத்துகிறேன். தேங்க்யூ. என் பேர் சரண்யா. நான் வந்து இங்கே 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்தேன். இப்போ வந்து நான் காலேஜில் ஜான்ஸ் காலேஜில் படிக்கேன். அதுக்கு அப்பா தான் காரணம். அப்பா தான் எனக்கு சீட் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் ஸ்கூலில் படிக்கும்போது நல்ல ஞானத்தோடு இருக்கும்போது அப்பா தான் கிருபை செஞ்சாங்க. அது மாதிரி அப்பா தான் இவ்வளோ தூரம் நான் வழிநடத்துறதுக்கு காரணம் அப்பாவும் அம்மாவும் தான். அதனால் நான் ஹாஸ்டலுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன், அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என் பேர் ஜெயப்பிரியா. நான் 2015 வந்தேன். 3 இயர்ஸ் இங்கே இருந்தேன். இப்போ சென்னையில் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். 19,000 சேலரி வாங்குகிறேன். அதுக்கு அம்மாவும் அப்பாவும் கொடுத்த நம்பிக்கை மட்டும் தான் காரணம். அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். பேர் மரிய புஷ்பம். நான் 6th வந்தேன். 7 வருஷம் இங்கே தான் படித்தேன். என்னோடய ஹாப்பினஸ் மொத்தமுமே இங்கே தான் அமைஞ்சிருக்கு. வெளியில் போனதுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கல. எப்போவுமே இங்கே வரும்போச்சில் தான் உண்மையான சந்தோஷத்தை நான் பார்க்குறேன். அது எங்களுக்கு கொடுத்தது எங்கள் அம்மா அப்பா தான். என் பேர் சதி. நான் வந்து 2nd ஸ்டாண்டர்டில் வந்தேன். இப்போது 2nd இயர் BA எக்கனாமிக்ஸ் படிச்சிட்டேன். அப்பா தான் எனக்கு சீட் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூப்பா. என் பேர் ஷாம்லா. நான் இப்போ பாளைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு டெலிகாலிங் ஒர்க் பார்த்துட்டு படிக்கவும் செய்கிறேன், BA தமிழ். என் பேர் சுதா. நான் 4th படிக்கும் போது வந்தேன். 4thலேருந்து 12th வரை இங்கே தான் படித்தேன். எனக்கு அம்மா அப்பா நல்ல ஞானத்தையும் கல்வியும் இந்த இடத்துல கற்றுக் கொடுத்துருக்காங்க, நன்றி செலுத்துகிறேன். இப்போ நான் கிராஜுவேஷன் முடித்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். என் பேர் மணிபாரதி. நான் 6th வந்தேன். நர்சிங் வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில். எங்கள் வீட்டுக்காரர் எங்கே காணோம் வரலையா? சரி, ஓகே. என் பேர் பாரத் நாயகி. நான் 2006 இங்கே வந்தேன். 10 வருஷம் இங்கே படித்தேன். இப்போ தூத்துக்குடி திரவியம் ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியனாக இருக்கேன். என் பேர் மேரி. நான் இங்கே 1st ஸ்டாண்டர்டில் வந்தேன். இப்போ சேட்டகர் காலேஜில் 1st இயர் படிக்கிறேன். என் பேர் ஸ்வீட்டி. நான் 1st ஸ்டாண்டர்டில் வந்தேன். இப்போ இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கேன். வெரி குட். நல்லா பாருங்களேன், எங்கள் இதில் முதல் தலைமுறை இன்ஜினியரை ஆக போகிறான். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஃபேமிலியில் யாருமே இன்ஜினியர் ஆகலை. தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபர்ஸ்ட் தலைமுறை, ஃபர்ஸ்ட் what you call ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இன்ஜினியர். எஸ் அதுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் அவளுக்கு கிடைக்கிது. ரொம்ப அழகாக படிச்சுட்டு இருக்கா. ஸ்வீட்டி, காட் பிளஸ் யூ. ஓகே. என் பேர் பாலா. நான் 3rd ஸ்டாண்டர்டில் வந்தேன். இப்போ லேப் டெக்னீஷியன் முடிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் வேணி. நான் 2016 வந்தேன். இப்போ நர்சிங் படிச்சுட்ருக்கேன். என் பேர் ரத்னா. நான் 1ஆம் கிளாஸில் வந்து 12th முடித்து இப்போ BA ஹிஸ்ட்ரி ஜான்ஸ் காலேஜில் படிக்க. அம்மா அப்பா வந்து எங்களுக்கு ரொம்ப அன்பு தந்திருக்காங்க. அதை விட ஏசப்பாங்கிறத வந்து எங்களுக்கு போதிச்சிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு சொத்து. என் பேர் ஜெபஜோதி. நான் 3rd ஸ்டாண்டர்டில் வந்தேன். இப்போ 2 இயர்ஸ் லேப் டெக்னீஷியன் முடித்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் பிரமிளா. நான் 1st ஸ்டாண்டர்டில் வந்தேன். இப்போ லேப் டெக்னீஷியனாக இருக்கேன். கிரேட். அடுத்த ஃபேமிலி
வாங்க சரளா. என் பேர் சரளா. நான் வந்து தேனியில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அம்மா அப்பா ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை. எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். எல்லாருக்கும் வந்து ஏதோ யாராவது ஒரு ஆள் வருவாங்க, பார்ப்பாங்க. நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கேட்டில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸ் வருவாங்க. எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு பேரண்ட்ஸ், என் கூடயே இருந்த பேரண்ட்ஸ். எல்லாத்துக்குமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்தாங்க, மந்த்லி ஒன்ஸ் எங்கள் அம்மா அப்பா என் கூடயே இருந்தாங்க. அவங்களால தான் நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறேன். அப்பா அம்மா நான் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் மேனேஜ்மெண்ட் நான் தான், பெரிய ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் நான் தான், நல்ல சேலரி வாங்குகிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் காரணம். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ரொம்ப தேங்க்யூம்மா. ரொம்ப சந்தோஷம். என்னோட நேம் லினோ. நான் வந்து இங்கே பெருமாள்புரத்தில் தான் இருக்கிறேன். நான் ஒர்க் பண்ணுறது வந்து திருநெல்வேலி ஜிஹெச்சில் உள்வளைந்த கணுக்கால் ஊனம் உள்ள குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th முடித்து நர்சிங் முடித்து தான் வெளியில் போனேன். அதுக்கப்புறவு எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் ஆகி வேறு வேறு ஊரில் போயிட்டாங்க. நான் இங்கேருந்து படித்து முடிச்சுட்டு போய் அம்மா அப்பாவுக்கு பக்கத்துலேயே இருந்து எதுனாலும் உடனே அம்மா வீட்டுக்கு ஓடி வர மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கேன். அந்த பாக்கியம் எனக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, கலை அண்ட் பெஞ்சமின் வாங்க. பெஞ்சமின் உள்ள வாங்க. என் பேர் கலை. இப்போ நான் நியூலி வெட்ஸ், அதனால் அவங்கள கொஞ்சம் உள்ளே கூப்பிட்றேன். என் பேர் கலை. நான் இங்கே 8th ஸ்டாண்டர்டில் வந்தேன். இப்போ நான் ஜெயராஜ் அன்னபாக்கியத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மார்ச் 27ஆம் தேதி இவளுக்கும் அருமையான தம்பி பெஞ்சமின், அவர் கபில், நாங்கள் அவர் பெஞ்சமின் பேர் வச்சிட்டோம். சரியா? அது கலை தான் பேர் வச்சா. அவங்களுக்கும் திருமணம் மிக நேர்த்தியாக இங்கே பக்கத்தில் நடந்துச்சு. கிரேஸ் ஹால் இல்லையா, கிரேஸ் ஹாலில் வச்சு நடத்துகிறோம். இங்கே 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. கலைக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம் தான். அவளுக்கு வந்து அப்பா அம்மா இல்லாத சூழ்நிலையில் அவள் வந்து எங்களுடைய மகளாகவே அவளை நாங்கள் வளர்த்தோம். இன்றும் நல்ல ஒரு கணவரை அடிக்கடி அவளை பார்த்துக்கலாம், உனக்கு சரியான ஆள் அவர் தான் அப்படின்னு. சரியா? அவர் வந்து ரொம்ப அருமையாக அவங்க 2 பேரும் இருப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறோம். அவள் ஒர்க்லேருந்து வந்திருக்கான்னு நினைக்கிறேன், இல்லை டேரெக்டாக, இல்லைனா அழியாக வந்துடுவேன்னு சொன்னால் அவளுக்கு லீவ் கிடைக்கல. தேங்க்யூ ஸோ மச். நான் இடையில எங்கள் அம்மாவை தனியாக வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறேன். அதனால நான் சீக்கிரமாக உங்கள்கிட்ட விடைபெறணும். எனக்கும் ரோஸ் ஆஃப் ஷாரனுக்கும் என்ன வித்தியாசம், நாங்கள் வந்து 74ல் நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம். அப்போது அங்கிள் ஆண்டி எல்லாம் நல்லா தெரியும். தட் இஸ் ஆல்பர்ட் ராஜன் அங்கிள் அண்ட் ஆண்டி. அப்போது நாங்கள் வந்து ஆண்டி இந்த ரோஸ் ஆஃப் ஷாரன் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த 45 இதுக்கு எப்படியாவது வந்துடணும்னு ஒரு ஆசை. அதில் வந்தேன். அந்த நாளையிலேருந்து நாங்கள் பார்த்துட்டே வரோம் எவ்வளோ அழகாக அது போகுதுன்னு. ஆண்டி இறந்த பிறகு எப்படி அழகாக கிருபா அதை லீட் பண்ணி கொண்டு போனான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து 78ல் ஆக்சுவலாக நான் அப்போ வந்து 3rd இயர் பண்ணிகிட்ருக்கேன். துரை வந்து ஃபஸ்ட் இயர். நான் வந்து விபிஎஸ் டைரக்டராக போய் ட்ரைனிங் பாக்கியத்தை எடுத்து, ஸோ நான் இங்கே வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் நாங்கள் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும், அப்போல்லாம் இந்த மாதிரி கேசட்ஸ்லாம் ரொம்ப ஒன்றும் வரல, நாங்கள் 2 பேரும் தான் பாட்டு பாடி ஹோல் இதுக்கும் சொல்லி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி சில்ட்ரன் மத்தியில் அவங்களுடைய ஊழியம் வந்து நிஜமாகவே இட் ஹாஸ் டு பி அட்மையர்ட் and hats off to the Albert Rajan uncle's family. So அது still great grandchildren இப்போ கண்டினியூ பண்ணுறாங்கன்றதை வந்து நான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இத்தனை 45 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன், கண்ணால் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த வந்து ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ நான் விட்டுட்டு வந்ததுனால நான் அவங்களுக்கு ஒரு சின்ன அந்த இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன். அதை நான் கிருபா கையில் கொடுத்துறேன். லெட் தம் ஷேர். நான் அதுக்கு பிறகு நான் கிளம்பி போகிறேன். தட்ஸ் வை ரோஸ் ஆஃப் ஷாரன் பிள்ளைங்களுக்கு ரோசஸ் கொடுக்குறேன். நல்லா கைத்தட்டுங்க. அவர்களே இதை செய்தது. இதில் உள்ள பெட்டல்ஸ்லாம் அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்து அவங்க அழகாக பண்ணி அவங்களோட மகன் ஜஷும் அனுப்பியிருக்கான். அங்கேருந்து அதில் வந்து பண்ணி இவங்களே இதை அழகாக டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. காலையிலே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ், காட் பிளஸ் யூ. நம்ம மத்தியிலே அருமையான முன்னாள் மேயர் அவங்க இருக்கிறாங்க, என்னுடைய கசின். ரொம்ப அழகாக எங்களுக்கு நிறையா எங்களுடைய கண்ணீர் நேரத்தில் ஹோமை க்ளோஸ் பண்ணணுன்ட்டு வந்து நிற்கிற நேரத்தில்
எங்களோட தோளோடு தோள் கொடுத்தவர்கள் அவங்க தான். அவங்கள எங்களால் மறக்கவே முடியாது வாழ்நாள் ஃபுல்லாக. அவங்கள நான் மேலடி கிடைக்கிறேன். அவங்க ரொம்ப நேரம் பேச அழகான திறமை கொண்டவர்கள். இதிலேயே பாராளுமன்றத்திலே அவர்களுடைய சத்தம் ஒலித்தது, திருப்பி மீண்டும் ஒலிக்கும் என்று ஆசைப்படுகிறோம். ஒலிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அதே நேரத்தில் இன்றைக்கி அவங்க ரொம்ப ஷார்ட்டாக அழகாக பேச போகிறாங்க. அவங்கள கொஞ்சம் கரங்களை தட்டி கொஞ்சம் வரவேற்கலாமா? முடிக்க போகிறோம் நம்ம. இன்னும் 2 ஐட்டம்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். ப்ரைஸ் பீ டு காட். கடவுளுக்கே இந்த அவருடைய நாமம் மைமைக்காகத்தான். ஃபர்ஸ்ட் ஐ வில் ஆல்வேஸ் திங்க் தட் ஐ ஹவ் டு பி அ வர்த்தி கிறிஸ்டியன். ஸோ அண்ட் தென் காட்ஸ் வில் ஹஸ் பீன் டன். அதுதான் அவங்க சொல்லும்போது ஐ ஹாவ் டு சே. எல்லாருக்கும் குறிப்பாக டாக்டர் ரமோலா ஆன்டி, அதே போல் டாக்டர் விமல், டாக்டர் வினீத், அப்புறம் பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி கிறிஸ்மஸ் மெசேஜை கொண்டு வந்த டாக்டர் அனிதா விமல் அண்ட் பிரியா, டாக்டர் பிரியா அண்ட் ஆல் ஜூலி மேம் வந்துட்டு போனாங்க. அண்ட் ஆல்சோ wonderful people have all come here. நீங்கள் எல்லாரும் வந்து இந்த ரோஸ் ஆஃப் ஷாரன் இந்த ஹோமுடைய 45th கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ். we had a very great 40th celebrations. இப்போ எல்லா குழந்தைகளும் இதுக்கு முன்னால் படிச்சுட்டு போன எல்லா குழந்தைகளும் வந்து they came as family and they gave a great testimony about how their life was transformed in this home. அது இப்போ பார்க்கும்போது இந்த சரளா பொண்ணு, சரளா அன்பு சகோதரி சரளா, அதே போல் கலை நான் எப்பொழுது ஜெயராஜ் அன்னபாக்கியம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அத்தேன்னு ஓடி வந்துடுவான். ஸோ அவ்வளோ பாசமாக எங்கே பார்த்தாலும் பிள்ளைங்க குழந்தைகளை நான் எங்கே பார்த்தாலும் as Anita said, whenever we used to see them they will be always happy. அவங்க முகத்தில் எப்பவுமே மகிழ்ச்சி. அதுவும் சில வேளைகளில் அண்ணன் வந்து பீஸா வாங்கி கொடுப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் whatever they like. இன்னைக்கு வந்து பர்கர் சாப்பிடணும் அப்படின்னு குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் எல்லாருக்கும் சிக்கன் பர்கர். அண்ட் லைக்வைஸ் ஐஸ்கிரீம்ஸ் என்னன்னாலும் குழந்தைங்க ஏன் பிள்ளைங்க. அண்ட் லைக் இப்போ ஒரு நல்ல சேயிங் உண்டு, அன்ன சத்திரம் 1000 கற்றல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னவராயினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஒரு குழந்தைக்கு த லிபரேஷன் இட் இஸ் ஒன்லி ஃப்ரம் எஜுகேஷன். அதாவது எல்லாத்திலும் உலகத்திலேயே எல்லா புண்ணியங்களிலும் மிகப்பெரிய புண்ணியம் எதுவோ அது வந்து குழந்தைகளுக்கு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். டு கிவ் எஜுகேஷன் டு த ரியல்லி நீடட் பீப்புள். அதாவது ஒரு குழந்தைக்கு அவள் வாழ்க்கையில் எதை எவ்வளோ பெரிய செல்வம் இருந்தாலும் அங்கே வழியாத செல்வம் என்னதுன்னா நம்ம கேடில் விழுதி செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றையவை. ஸோ இந்த உலகத்தில் அழியாத செல்வம் என்னென்னா கல்வி செல்வம் தான். ஸோ அந்த அழியாத கல்வி செல்வத்தை இன்னைக்கு நிறைய குழந்தைங்க நான் பிஏ படிக்கிறேன், ஒரு குழந்தை பிஇ படிக்கிறா, இன்ஜினியரிங் படிக்கிறா. ஐ திங்க் ஷி வில் பி அவளும் ஃபஸ்ட் கிராஜுவேட் இன் த ஃபேமிலி. ஸோ இவ்வளவு அழகான ஒரு குழந்தைகளை அதுவும் கண்டிப்பாக ஏசப்பாவை கொடுத்துட்டாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம உண்மையான தெய்வத்தை கொடுத்துட்டாங்க. அவங்க சின்ன பிராயம் 1ஆம் கிளாஸ்லேருந்து நான் அந்த ஹோமில் படிக்கிறேன். ஸோ சின்ன பிராயத்திலிருந்து அவர்களை தெய்வ பக்தியிலும் அவர்கள் நல்ல ஒழுக்கத்திலும் செம்மையான வழியிலும் அவர்களை நடத்தி இந்த உலகத்திற்கு அவர்கள் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. இன்னைக்கு அவர் சொன்னாங்களே, நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, ஐ எம் ரியலி ஏர்னிங் வெரி வெல். நான் ஒரு ஃபார்மசி, பெரிய ஃபார்மசி இன்சார்ஜாக இருக்கேன், ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னை நல்ல ஒரு சூப்பரண்டண்ட்டாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஆல் க்ளோரி டு ஜீசஸ். அண்ட் 2 பேர் தான், விக்டர் அண்ணன், கிருபாக்கா. இந்த 2 பேருடைய இந்த அன்பு,
அவர்களுடைய முழு உழைப்பு, அவர்கள் எப்படி ஓடி ஓடி ஓடி, இப்போ ஃபோன் பண்ணால் அண்ணன் நான் இங்கேருந்து ஐ எம் ட்ராவலிங் டு சென்னைம்பாங்க, சென்னையிலேருந்து ஈ வில் பி ட்ராவலிங் அகெயின் டு கன்னியாகுமரி, அந்த ஹோம் சர்ச்சில் பேசிட்டு இருப்பாங்க. தென் த நெக்ஸ்ட் டே ஈ வில் பி ட்ராவலிங் டு சென்னை அகெயின். ஸோ இப்படி ஓடி 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 இந்த பிள்ளைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ த கிரேட் விஷன் which Kiruba Achi had and Albert Rajan uncle had, அவங்களுடைய the same அந்த விஷன் has been இந்த 45 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ஹோமை சிறப்பாக நம்முடைய பகுதியிலே அந்த பெண் குழந்தைகளுக்கு அவர்களை எப்படி நடத்த வேண்டும், அவங்களுக்கு எப்படி எல்லாவற்றையும் ஒரு தாய் எப்படி குழந்தையை செய்வாங்களோ அதே போல தான் கிருபாக்கா இஸ் மோர் தென் அ மதர் டு த சில்ட்ரன். ஸோ இவங்களை பார்த்தோன்னே டாடி டாடி டாடின்னு எந்த ஆஃபீஸர் வந்தாலும் அப்பா அப்பான்னு இந்த குழந்தைங்க சொல்கிறத அவங்க அப்படி ஒரு சந்தோஷமாக போவாங்க. இந்த ஹோம் பெஸ்ட் ஹோம் மேடம் I have seen this, I have not seen such a home அப்படின்னு எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லா டிசிபிஓ அவங்களும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸும் சொல்லிட்டு போவாங்க திஸ் இஸ் த பெஸ்ட் ஹோம். ஸோ அவ்வளவு அருமையான இந்த ஹோமை இதுவரை சிறப்பாக நடத்தி இத்தனை குழந்தைகளை உருவாக்கி இவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் முக்கியமாக அவருடைய எதிர்காலத்திற்கு வகை தந்து, ஸோ ஹி ஹஸ் பீன், அவங்க சொன்னாங்களே கிரேட் த லைட், வாழ்வு தந்து வழி தந்து அவர்களுக்கு ஒளி தந்து எல்லாவற்றையும் ஆண்டவரை கொடுத்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக்கொள், நீ கண்டிப்பாக உன் வாழ்வு ஜெயம் பெறும், உன் வாழ்வு ஒளி பிறக்கும் என்று ஏசப்பாவையும் கொடுத்து இந்த ஹோமை நடத்தி வருகின்ற அண்ணனுக்கும் அக்காவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிமேல் வாழ்நாள் முழுவதும் இந்த ஹோமுக்கு நான் சேவை செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே என்றென்றும் I will be with you forever at any time of your need and thank you Anna. Thank you so much, thank you so much. இவர்கள் என்னுடைய சகோதரி, எங்களுடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் அத்தை, சரிதானா? எங்கே போனாலும் அவங்க சொன்னாங்கல்ல சிஎஸ்ஐ பண்ணோன்னா விஜிலாத்தா வந்திருக்காங்க அப்படின்னு, மற்றவங்களாம் அப்படி பார்க்குறாங்க, விஜிலா அத்தையா எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு எங்களை நேசிக்கிற எங்களுடைய பிள்ளைகள் அவர்களையும் நேசிக்கிறார்கள். நம்ம முடிக்க போகிறோம் மேஞ்சர் சீன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 91 வயது நிரம்பிய ஒரு யங் லேடி உட்காந்துருக்காங்க, சரிதானா? அவங்க என்னுடைய மாமியார். எங்கள் மாமியார் நானும் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சிரிப்பாக இருக்கும். அப்படி தலையை தடை கொடுத்துட்டு நாங்கள் அப்படி எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அவங்க, சரிதானா? அவங்க அவங்கள ஒரு மாதத்துக்கு முன்னால் அவங்க ஏசப்பாட்ட போயிருக்க வேண்டியது, ஆண்டோடைய பெரிய கிருபையினால் அவர்கள் இந்த உயிரோடு இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஒரு அடி அவங்க எழுதின பாட்டை பாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நேரமானாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அவங்க she is such a blessing to us. ஸோ அவங்க கடைசியில் இந்த மேஞ்சர் சீன் முடிஞ்ச உடனே முன்னால் அவங்க ஏற முடியாது, இங்கேருந்து பாடுவாங்க. அவங்களே கம்போஸ் பண்ண கிறிஸ்மஸ் சாங் ஒன்று நான் பாடியே ஆகணும். நீ காலையிலே நான் அதை வீடியோ ஷூட் பண்ணிட்டேன், ஆனால் இங்கேருந்து பாடணும்னு அவங்க ரொம்ப ஆசை. ஸோ அவங்களை நான் அழைக்கிறேன். அதுக்கு முன்பாக மேஞ்சர் சீன். This is what they say.
இயேசு பிறந்தது பாக்கிய ராத்திரி. நம்மை அவருடைய பிள்ளைகளாக்க தேவன் மனிதனாக பிறந்தது தான் கிறிஸ்மஸ். விஷ் ஆல் அ ஹாப்பி பிளஸட் கிறிஸ்மஸ். இன்னும் இப்பொழுது 91 வயதுள்ள என்னுடைய தாயார் ரேச்சல் அம்மா ஒரு சின்ன பாட்டு பாடுவாங்க. அவர்களே கம்போஸ் பண்ணது. அதற்கப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய விஷ் இல்லாமல் கிறிஸ்மஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா பவனிகள் வருகிறார்கள். அவர் நிக்கலஸ் என்ற ஒரு பரிசுத்தவான், ஏழைகளுக்கு உதவும் பரிசுத்தவான், அவர்தான் கிறிஸ்மஸ் தாத்தா. அதன் மூலமாக தான் நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்ய நாமும் தெரிந்து கொண்டோம். ஓகே, இவ்வளவு நேரமும் சந்தோஷமாக நிறைய நடனங்கள் பாடல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க. 91 வயசுன்னு சொன்ன உடனே எல்லாருடைய உள்ளத்தில் ஒரு கவலை வந்திருக்கும், இந்த பாட்டி என்னத்தை பாட போகிறாங்கன்னு. என்னுடைய 13 வயசுலேருந்து நான் பாடுறேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பாட ஆண்டவர் கிருபை செய்தார். என்னுடைய மகள் தேவகிருபை பிறக்கும் முன்னே பாட ஆரம்பிச்சிட்டேன். என் பிள்ளைகளெல்லாம் பிறக்கும் முன்னே நான் பாட ஆரம்பிச்சிட்டேன். என் ஆண்டவருடைய ஊழியத்தை இத்தனை வருஷமும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மகளும் என்னுடைய மருமகனும் செய்கிற ஊழியத்தினுடைய மகிமையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என் மருமகன் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க வாக்கை நான் மறுக்க முடியல. அதில் என்ன குறை இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சுக்கிடுங்க. பல வருடங்களுக்கு முன்னே என்னை ஆண்டவருடைய பிறப்பை பற்றி பல பாடல்கள் எழுதியிருக்கிறேன். 2-3 வருஷத்துக்கு முன்னே கூட நான் எழுதின ஒரு பாடல் என்னுடைய டைரியில் இருக்கிறது. அதை பாடலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். சின்ன பாட்டு தான், 2-3 அடி இருக்குது. ஆனால் நான் 2 அடி தான் பாட போகிறேன். பெத்லகேம் ஊரில் மாட்டுத் தொழுவில் மைமேராஜன் மானிடனாய் பிறந்த விந்த என்ன. பெத்லகேம் ஊரில் உன்னதத்தில் தேவதர் கூட்டம் ஒன்று கூடிய பாடிடும் மகீதங்களுக்கு என்ன மகிமை. பாடிடுவோம் போற்றிடுவோம் இயேசு பாலனை. நம் பாவம் எல்லாம் போக்கி நம்மை பாதுகாப்பாரே. பாடிடுவோம் போற்றிடுவோம் இயேசு பாலனை. நம் பாவம் எல்லாம் போக்கி நம்மை பாதுகாப்பாரே. பெத்லகேம் ஊரில் மாட்டுத் தொழுவில் மைமேராஜன் மானிடனாய் பிறந்த விந்து என்ன. பெத்லகேம் ஊரில் உன்னதத்தில் தூதர் கூட்டம் ஒன்று கூடியே பாடிடும் மகீதங்களுக்கு என்ன மகிமை. பாடிடுவோம் போற்றிடுவோம் தேவ பாலனை. நம் பாவமெல்லாம் போக்கி நம்மை பாதுகாப்பாரே. பெத்லகேம் ஊரில் மாட்டுத் தொழுவில் மகிமேராஜன் மானிடனாய் பிறந்த விந்த என்ன. பெத்லகேம் ஊரில். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பாட இந்த நேரத்தை கொடுத்த என்னோட மருமகனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். 19 கை காலெலாம் ஆடுது. 91 தெளிவாக இருந்தாங்க. ஸோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மருமகனை ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் கூட இருந்து அவங்கள நாங்கள் ஒரு உடன்படிக்கை பற்றி எப்படி வீட்டில் இருந்தால் ஆசீர்வாதமாக தாவீது கொண்டு வரும்போது ஓபைத் ஏதோம் வீட்டில் இருந்துச்சோ அதே மாதிரி ஆன்ட்டி எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். எங்களுக்காக ஜபிக்கிறவர்கள். அவங்களுடைய மகன் ஃபேமிலியும் இருக்கிறாங்க இங்கே. ஜோயல் அண்ட் அஜி பிள்ளைங்க அழகாக பாடினாங்க. ஸோ எல்லாமே ஃபேமிலிஸ். மூத்தவர் அமெரிக்காவில் இப்போதைக்கு இருக்கிறாங்க. அவங்களும் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறாங்க. ஸோ அவங்க பிள்ளைங்க எல்லாருமே ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அதனால் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஓவர் டு கிருபா ஃபார் த லாஸ்ட் ஐட்டம். இதோ கிறிஸ்மஸ் ஃபாதர் வருகிறார். ஒரு திடீர் கிறிஸ்மஸ் ஃபாதர் வந்திருக்கிறார். அது எங்களுடைய ஹோமில் இருந்து படிச்சுட்டு போன பழைய மாணவி பாரத்.
என்பதனாலே சில ஒண்டர்ஃபுல் கிஃப்ட்ஸ் வச்சுருக்கோம். முதல்ல ரமலா அக்காவை நான் மேலே கூப்பிட்றேன். இந்த எங்களுக்கு பெரிய ஒரு பிளஸ்ஸிங். அவங்க வந்து சில பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி வரிசையாக பிரியா, வினீத், விமல், அனிதா அண்ட் விஜிலா எல்லாருமே அப்படி வரிசையாக நான் கூப்பிட வந்துருங்க. எல்லாருமே வந்துட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடலாம். ஒரு பக்கம் நின்றுச்சு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரமலாக்கா மேலே வராங்க. அழகு அழகு சாந்தி, உமா உமா பிள்ளைங்க எல்லாம் முன்னால் வாங்க. மோனிகா, ஜெனிஃபர், உமா, ஜெனிஃபர், ஜெனிட்டா, தேவி, தனுஷ்யா, விஜிலா சத்யானந்த மேலே அழைக்கிறேன். எங்களுடைய சின்ன டோக்கன் ஆஃப் லவ் டு டாக்டர் ரமோலா அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். ரீமா, தனலக்ஷ்மி, சீக்கிரம் ஓடியாங்கம்மா, மழையில் நனையாதீங்க ப்ளீஸ். தனலக்ஷ்மி, அதான் சுமித்ரா, குனிஞ்சிட்டே உங்களை பார்க்கவே. ரைட். உமா வந்திருக்கியா? உமா, தர்ஷினி, Dr. Anita, can you please come over to the stage? உங்களுக்கு a small token of love. God bless you. Wait. அவங்க வராங்க. அங்க இடம் விடுங்க. உமா, ரைட். ராமு, ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் குடம் அவங்க வருங்காலங்களுக்கு இப்போவுமே சேர்த்து வைப்பதற்காக அதை கொடுத்துருக்குறோம். மூணு பிள்ளைங்க சில ஃபேமிலியில் இருக்காங்க. அப்படிங்கும் போது எல்லாருக்கும் குடம் போகக்கூடாதுன்னு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். சரியா? மாதினி, எங்களோட அக்காவுக்கு குடம் போயிடுச்சு, மாதினிக்கு டிஃப்ரெண்ட்டாக. சாதனா இருக்கையிலே குட்டி தான், 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. தேங்க்யூ. அண்ட் டாக்டர் பிரியா, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். டாக்டர் பிரியா, உங்களுக்கு சாரி உங்களுக்கு கிஃப்ட். God bless you. Thank you so much. Wonderful message. God bless you. உங்களுக்கு தான் மைண்ட். லக்ஷ்மி, டாக்டர் பிரியா கொடுக்குறாங்க. கிருத்திகா, சத்யா, இவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துரு.
Dr. Vimal, please, on stage. Dr. Vineet also should accompany, please. இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு செய்து கொடுக்குற ஜோதி அவர்களை அழைக்கிறேன் மேலைக்கு. சமையலில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் நல்ல லெவலில் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஜோதியுடைய சமையல் தான். ஸோ அவங்க ரொம்ப சின்சியராக பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 7 வருடத்திற்கு மேலாக எங்களோடு கூட ஒர்க் பண்ணாங்க. பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கை தட்டுங்கம்மா, நாளைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். இன்னொன்று இருக்குல்ல, தேங்க்யூ விமல். வினித் எங்களுடைய ரீசெண்டாக தான் வந்தாங்க, 2-3 மாதம் தான். அது ரொம்ப அருமையாக எங்களுடைய அருமை மகளை போல் அழகாக செய்கிறாங்க. இந்த பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு மூத்த அக்காவா ஜெயா, அவங்களுடைய அம்மா வந்திருக்காங்க. பெரிய ஒரு சந்தோஷம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அவங்க 2 பேருக்கும் ஐயோ ஒரு நிமிஷம் ஸ்மால் கிஃப்ட். ஜோயல் ஃபேமிலி, லின் ஃபேமிலி 2 பேர் வரலாம். ஜோயல் எங்களுடைய கிருபாவுடைய பிரதர், எங்களை கிருபா சேரிட்டபிள் ட்ரஸ்டின் ட்ரஸ்டி. அவர் ஜான்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு. அதே மாதிரி என்னுடைய மகன் லின் ஃபேமிலிக்கா இது எல்லாமே பிளான் பண்ணது கிருபா தான். அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. சரியா? ரொம்ப அழகா. பெல்லா லின் ஃபேமிலி. பெல்லா எஸ் பெல்லா. அதுக்கு இடம் இல்லை. Bella, it's a special gift for you, Miss Bella, for the wonderful violin, okay? Playing of the violin. You have to turn this side, ma, this side. Okay, no problem. Okay. Joel family. Thank you so much. Kripa? Wait. Kripaவுடைய very close prayer partner, Mrs. Jeba. Alex, will you please come over to the stage? Alban கூட வரலாம். Alban, அவங்க son. Alban, come please. இவங்க இந்த பிள்ளைங்களுக்கு கவுன்சிலராக இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. Thank you so much. ரேச்சல் அம்மாவுக்கு நாங்கள் கொடுக்குறோம். யூ ஹாவ் டு கோ தேர் அண்ட் கிவ் இட், ரைட்? தட்ஸ் இட். ரேச்சல் அம்மாவுக்கு. ஸோ மீண்டும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மழை நல்லா பெஞ்சு நமக்கு நல்ல கூல் கிளைமேட் இருந்திருக்கு. ஸ்டே வித் அஸ். நீங்கள் முடிஞ்ச அப்புறம் எங்ககிட்ட வந்து பேசிட்டு போகலாம். நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? ஒரே ஒரு வினாடி எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எழுந்திருந்து ஆண்டவருக்கு மகிமை மட்டும் செலுத்த போகிறோம். சரியா? இது எங்களால் உண்டானதல்ல, இது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபை. போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நல்ல சுகம் பலனை கொடுத்து இந்த நாளிலே அருமையாக நம்மை இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கும் பலனை கொடுத்தா. கிருபாக்கு கொடுத்துருக்க நிறைய சிக்னஸ் எங்களுக்கு உண்டு. கிருபாக்கு நிறைய சிக்கானா ட்ராவல் பண்ணனால இந்த போதிலும் ஆண்டவர் இந்த நாளிலே இதை வாய்க்க பண்ணால் நன்றி செலுத்துவோம். ஒரே ஒரு வினாடி ஜெபிப்போம். தகப்பனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் நல்லவர். அதை தவிர எங்களால் வேறு எது சொல்ல முடியலப்பா. கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்துவீராக. இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே கொடுப்பது எவ்வளோ முக்கியம் என்பதை நினைத்து நாங்கள் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை கொடுத்திருக்கிறோம். நீங்கள் இவர்களோடு கூட இருந்து இவர்கள் எதிர்காலங்கள் கட்டி எழுப்பப்பட உதவி செய்தலும் எங்களுக்கு உதவி செய்த இந்த செய்தி கொடுத்த சீஃப் கெஸ்டாக வந்த அத்தனை பேருக்கும் எங்கள் விசேஷமாக எங்களுடைய போதகர் பிதாக்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை ஆசீர்வதியும் சுவாமி. இரவிலே நல்ல நித்திரையை கொண்டு காலையிலே நாங்கள் மனமகிழ்ச்சி நான் எழுந்து ஆலயத்துக்கு சென்று மை துதிக்க உதவி செய்தலும். முடித்த பிள்ளைங்க ஆண்டவரே, எல்லா நல்ல ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைங்க, வந்திருக்கிற பிள்ளைங்க அத்தனை பேருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பத்திரமாக அவள் திரும்பி செல்லும் பொழுது கூட இருந்தலும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, முழுமை பஸ்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாகங்களையும் மறவாது.